ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இனிமேல் நம்ம சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை வந்து ஒரு கப் பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் இல்லை ட்ரிங்கிங் சாக்லேட், இது ரெண்டுத்தில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப். ஸோ நான் வந்து ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மில்க் ஷேக்கு திக்னஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட எந்த ஐஸ்கிரீம் அவைலபிலிட்டியாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மேபி சாக்லேட் ஐஸ்கிரீமாக இருந்தால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் தான் அப்போ எனக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் அவைலபிலிட்டியாக கிடச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் சிரப் ஜஸ்ட் வந்து ஊற்றி ரெஃப்ரிஜிரேட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து சாக்லேட் சிரப் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண மில்க் ஷேக் எடுத்து கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இதுக்கு மேலே டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போதைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கிறதுனால நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுவும் டாப்பிங் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு மில்க் ஷேக். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க September we met, I could tell by your smile you hadn't been with a good girl.